சந்தோஷம். கர்த்தர் நல்லவர். நாம் அநேகர் ஆவலோடு எதிர்பார்த்த ஒரு நாள் இப்பொழுது மீண்டும் சபைக்கு சென்று தேவனை தொழுது கொள்ள முடியும் என்று சொல்லி கர்த்தருடையாவே நமக்கு நன்மை செய்திருக்கிறார். நிச்சயமாக சில நல்ல செய்திகள் தொடர்ந்து வரும். நம்முடைய சிறு பிள்ளைகள், முதியோர் எல்லாரும் வழக்கம் போல வந்து ஆராதிக்கிறதுக்குதான் கர்த்தர் புதிய வாசலை திறப்பாராக. சரி, எனக்கு இந்த அழைப்பு கொடுத்த 2 போதர்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். எல்லாவற்றுக்கும் மேல ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர் இந்த காரியங்கள் வாய்க்கப்பட்டிருக்கிறார். இன்றைக்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி இருக்கு, அதுல எடுத்துக்கொள்ளுங்கள். நியாயாதிபதிகள் 7வது அதிகாரம், Judges chapter 7. என்ன இருக்கிறது என்று சொல்லிட்டு நமக்கு நேரம் குறைவா இருக்கிறதுனால எல்லாருமே வாசிக்க வேண்டாம். நான் அங்கே என்ன இருக்கிறது என்று சொல்லி சொல்லி அதுக்கப்புறம் அந்த பகுதியிலிருந்து 2 காரியத்தை பார்ப்போம். இங்கே கிடியோனை குறித்து நம்ம பார்க்கிறோம். கிடியோன் அமலேக்கியர்களோடு கூட யுத்தம் பண்ண போகிறார். அமலேக்கியரோடு கூட இன்னும் பல ஜனங்களும் அங்கே கூடியிருக்கிறார்கள். அப்ப யுத்தத்துக்கு போகும் பொழுது ஒரு பெரிய கூட்டம் 32,000 பேர் இருக்கிறாங்க கிடியோன் கூட. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், 32,000 பேர் உனக்கு தேவையில்லை என்று ஆண்டவர் அந்த நம்பரை குறைக்கிறார். கடைசியில 300 பேரோடு கூட தான் கிடியோன் யுத்தத்துக்கு செல்வார். அந்த யுத்தத்துல ஆண்டவர் வந்து ஒரு பெரிய வெற்றியை கொடுப்பார். அந்த சம்பவத்தை நீங்க வாசித்தீங்க என்று சொன்னால், யுத்தத்துக்கு இங்க 300 பேரும் போயிருக்கும் பொழுது கிடியோன் அந்த யுத்தத்துக்கு வந்தவர்களிடத்துல ஒரு தீவட்டியையும் ஒரு எக்காலத்தையும் ஒரு பானையையும் கொடுத்திருப்பார். ஓகே, ஞாபகம் இருக்க அந்த சம்பவம்? சிவாக கேட்டிருப்பீங்க. அதுல கர்த்தர் ஒரு பெரிய யுத்தத்தை, அந்த யுத்தத்துல வெற்றியை கொடுப்பார். இந்த சம்பவத்தில் இருந்து 2 பகுதியாக கர்த்தருடைய செயல்பாடுகள், கிடியோனுடைய செயல்பாடுகள் என்று சொல்லி நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தி எக்ஸ் ஆஃப் காட் அண்ட் தி எக்ஸ் ஆஃப் கிடியோன். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. ஜெபிப்போம். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, உம்மை துதித்து உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாளிலே மீண்டும் எங்களை கூடி வர செய்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உண்மை தொழுது கொள்ள நீர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டுகிறேன். தொடர்ந்து எங்களோடு தேவ வல்லமை இருக்க ஜெபிக்கிறோம். தேவ பிரசன்னம் இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த வார்த்தையின் வல்லமை எங்கள் வாழ்க்கையை நிரப்பட்டும் ஆண்டுகிறேன். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். சரி, கிடியோன் 300 ஜனங்களோடு கூட தான் ஒரு யுத்தத்துக்கு செல்கிறார். அங்குடைய சத்துருக்களை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், நீங்கள் அந்த 7வது அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். ஒரு பெரிய கூட்டம், திரளான ஜனங்கள், எப்படியா கடல் கரையில் இருக்கிற மணலை போல அவர்கள் அங்க பாளையத்தில் இருந்தார்களாம். ஹியூஜ் நம்பர். அவருடைய ஒட்டகங்களுக்கு கணக்கு இல்லை. யுத்த மனிதர்கள் வெட்டுக்கிளியினுடைய சேனையை போல அங்க இருந்தார்களாம். ஹியூஜ் கிரவுட் பாருங்க, பெரிய கூட்டம். இவர்களோடு யுத்தத்துக்கு தான் இப்ப கிடியோன் செல்லுகிறார். ஆண்டவர் எப்படி வெற்றி கொடுத்தார் என்று சொல்லி பார்க்க போகிறோம். ஆண்டவருடைய செயல்பாடுகளை ஒரு 5 காரியங்களை இந்த பகுதியிலிருந்து உங்களோடு நான் சொல்ல விரும்புகிறேன். வாசிங்கள் 2வது வசனம். அப்பொழுது கர்த்தர் கிடியோனை நோக்கி, இந்த அமலேக்கியர்களை உன்னுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். அவர்கள் மிகுதியா இருக்கிறார்கள். சாரி, இஸ்ரவேல் ஜனங்கள், நாங்கள் மிகுதியா இருக்கிற எங்கள் கை எங்களை ரட்சித்தது எனக்கு விரோதமாக. ஓகே, ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் சொன்னால், 32,000 பேர் இருக்கிறாங்க அங்க ஜோஷுவா கூட. இவங்க எல்லாரும் யுத்தத்துக்கு போய் ஜெயிச்சாங்கன்னா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன சொல்லுவார்கள்? நாங்க பெரிய கூட்டம், நாங்களாக யுத்தம் பண்ணி நாங்க ஜெயித்தோம், எங்களுடைய பலம் என்று சொல்லி வீம்பு பேசுவார்கள். ஆங்கில பைபிள் பார்த்தீங்கன்னா போஸ்டிங் இருக்கும், போஸ்ட்ஃபுல்னஸ். ஓகே, சரி. 1வது, ஆண்டவர் ஆண்டவருடைய பிள்ளைகள் பெருமையினாலே விழக்கூடாது என்று சொல்லி விரும்புகிறார். God doesn't want
want his people to fall because of boastfulness. நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் விழுதலுக்கு முன்னானது பெருமை. அப்ப ஆண்டவர் இங்க சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும், வீம்பு பேசுகிற கூட்டம் அது. இந்த 32,000 பேரும் போய் யுத்தத்துல ஜெயிச்சாங்கன்னா எங்க பலத்துல செய்தோம், இது எங்களுடைய சாதனை, எங்களுடைய பலன் என்று வீம்பு பேசுவார்கள், அது பெருமையாய் பேசுவார்கள். பெருமை வந்தா விழுந்துருவோம்னு தெரியும். ஆகவே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வீம்பான வார்த்தைகளை பேசி பெருமை அடைந்து விழாதபடிக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார், இந்த ஜனங்களை அங்கே காத்துக் கொள்ளுகிறார். அது முதலாவது காரியம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை குறித்து நம்ம யோசிக்கணும். இந்த லாக்டவுன்ல இருக்கும் பொழுது கூட நிறைய யூடியூப்ல மெசேஜ் கேட்கிறோம், சோசியல் மீடியால நிறைய கேட்கிறோம். நானும் நிறைய கேட்கிறேன். சில சபைகளை குறித்து சிலர் மெசேஜ் அனுப்பும் பொழுது அந்த மெசேஜ்ல எவ்வளவு பெருமை இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். ஒரு நாள் இந்த ஈப்போ பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப்ல இருக்கிற ஒரு குறிப்பிட்ட பாஸ்டருக்கு நான் கால் பண்ணி சொன்னேன், பாஸ்டர், யார் இந்த ஒரு குறிப்பிட்ட பாஸ்டர் இவ்வளவு பெருமையா பேசிட்டு இருக்கிறாரு, யாராவது ஒரு ஆள் அவர்கிட்ட சொல்லணும், அவர் பேசுறதை நிப்பாட்டுங்க அப்படின்ட்டு. அப்ப இந்த ஆலோசனை கேட்ட பாஸ்டர் சொன்னார், பாஸ்டர் விட்டுருங்க பாஸ்டர், அவர் எப்பொழுதும் பெருமையா தான் பேசி கொண்டு இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு அநேகர் ஆண்டவரை குறித்து பறை சாற்றுவதற்குள்ள பயங்கர பெருமையோடு செய்து கொண்டிருக்கிறார்கள், பல தவறான எண்ணங்களோடு. அதுதான் பவுல் சொல்லுகிறார், எப்படியோ சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் அப்படி சொல்லுகிறார். ஆனா இறுதியில நாம் ஆண்டவர் சமூகத்தில் எதை பெற போகிறோம் அதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து எனக்கு நல்லா தெரியும், நீங்க 32,000 பேரும் போய் யுத்தத்தில் ஜெயிச்சீங்கன்னா இது எங்களுடைய திறமை, எங்களுடைய கரம், நாங்க ஜெயித்தோம், நாங்கள் மேற்கொண்டோம் என்று சொல்லி நீங்க வீம்பு பேசுவீங்க அல்லது பெருமை பேசுவீங்க என்று சொல்லி அறிந்து ஆண்டு சொல்லுகிறார். அந்த நம்பரை குறைக்கிறார். ஒன்றாவது ஆண்டவர் இந்த பகுதியில் நம்மோடு பேசுவது என்ன, பெருமைக்கு இடம் கொடுத்து வீம்பான வார்த்தைகளுக்கு எண்ணத்துக்கு இடம் கொடுத்து நாம் விழுந்து விடக்கூடாது. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றுகிறார். இரண்டாவது 3வது வசனத்தை வாசிங்கள். ஆகையால் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கீழையொத்த மலைகளில் இருந்து விரைவாய் ஓடி போக கடவான் என்று நீ ஜனங்களின் செவிகளை கேட்க பிரசித்தப்படுத்தி இருந்தார். இவர்கள் யுத்தத்துக்கு போறாங்க. ஓகே, யுத்த களமா, பெட்டல் ஃபீலா, பெரிய கணக்கில் அடங்காத கூட்டம், அவங்க கூட யுத்தத்துக்கு போறாங்க. இந்த பயந்த சுபாவம் உள்ளவர்கள் யுத்தத்துக்கு சரியான ஆள் இல்லை. ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படுகிறவர்களும் திகில் உள்ளவர்களும் இவர்கள் எல்லாத்தையும் வீட்டுக்கு போக சொல்லிடு, ஓட சொல்லிடு, இவங்கெல்லாம் யுத்தத்துக்கு வர வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதே போல கிடியோன் சென்று ஜனங்கள் காது கேட்க சொல்லும் பொழுது 22,000 பேர் என்ன செய்யறாங்க, வீட்டுக்கு போயிடுறாங்க. இருந்தது 32,000, அதுல 22,000 பேர் யுத்த மனுஷர்கள் என்ன செய்யறாங்க, வீட்டுக்கு போயிடுறாங்க. அந்த சூழ்நிலை யோசித்து பாருங்க. யுத்தத்துக்கு போறாங்க, யுத்தத்துக்கு போகிறவர்கள் அந்த யுத்தத்துக்கு தகுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பயந்த சுபாவம் உள்ளவர்கள் சின்ன பிரச்சனை வந்தா ஓடுறவங்களை யுத்தத்துக்கு கொண்டு போனா என்ன இருக்கும்? ஆகவே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், இரண்டாவது பலவீனங்களை ஆண்டவர் நம் மத்தியிலிருந்து நீக்க விரும்புகிறார். God desires to remove weaknesses from our life. இவர் வந்து யுத்தத்துக்கு போறாங்க பாருங்க. அப்ப பயந்தவர்கள் அவர்கள் பலவீனம், திகில் உடையவர்கள் அவர்கள் பலவீனம், அவங்களை நம்பி யுத்தத்துக்கு போக முடியாது. ஓகே, எனக்கு தெரிந்து ஒரு சிலர் கார் ஓட்டுறதுக்கு லைசன்ஸ் வச்சிருக்கிறாங்க. ஆனா கார் லைசன்ஸ் எடுத்ததோட முடிஞ்சது, அதுல நீ நெருக்கி ஓட்டுனது இல்லை. ஏன் தெரியுமா? பயம். ஏதோ ஆயிரம் பாஸ்டர், நான் ரொம்ப நாளா கார் ஓட்டல பாஸ்டர். சமீபத்தில் ஒரு சகோதரியை சந்திக்க நானும் என் வைப்பும் போயிருந்தோம். அவங்க சொந்த கார் வாங்கி வீட்டில் வச்சிருக்கிறாங்க. எங்கேயும் போகணும்னா யாராவது ஒரு ஆளை கூப்பிடுவாங்க, வந்து அவங்க தான் ஏற்றிட்டு போவாங்க. இருக்கிறீங்களா யாரும் அப்படிங்க? ஓகே, அநேகர் என் கூட மீன் பிடிக்க வந்திருக்கிறாங்க. மண்புழுவை பிடிக்க மாட்டாங்க, பயப்படுவாங்க. நான் சொன்னேன், அப்படின்னா நீ என் கூட மீன் பிடிக்க வராது. உன்னை மீன் பிடிக்க கூட்டிட்டு வந்து உனக்கு தூண்டி கொடுத்து உனக்கு மண்புழு நாக்காம்பூச்சின்னு சொல்லுவான்,
அதுவும் நான் கோத்து கொடுக்கணும்னா நான் அதுக்கு சரியான ஆள் இல்லை. பயம். செந்தூர் திருச்சபையில் நடந்த ஒரு சம்பவம். செந்தூர் தமிழ் மந்திர திருச்சபையில் ஒரு ஸ்டூடெண்ட் பாஸ்டர் இருந்தார் ரொம்ப நாளுக்கு முன்ன. அந்த போதகர் ஒரு நாள் வரும்பொழுது அந்த ஸ்டூடெண்ட் பாஸ்டர் வந்து டேபிள் மேல உட்கார்ந்து இருக்கிறார். யார் பார்த்தா கரப்பாம்பூச்சி நடந்த சம்பவம். ஓகே, எதுக்கெல்லாமோ பயப்பட மாட்டாங்க. பள்ளி கட்டிருச்சுன்னா பயப்படுவாங்க சிலர். ஐயோ போச்சுடா அனுப்ப மாட்டாங்க. கரப்பாம்பூச்சியை பார்த்தா சிலர் பயப்படுவாங்க. ரொம்ப பேர் இருக்கிறாங்க. என் மகன் இருக்கிறான், டைட்டஸ், ரத்தத்தை பார்த்தா மயக்கம் வந்துடும். அன்னைக்கு மயக்கம் போட்டு வந்துட்டான் பாத்ரூம்ல. ரத்தத்தை பார்த்தா அவனுக்கு தலை சுத்தி. இப்படி நிறைய பலவீனங்கள் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னா யுத்தத்துக்கு போறாங்க. பயந்தவர்களையும் திகில் உள்ளவர்களையும் யுத்தத்துக்கு கூட்டிட்டு போனா என்ன ஆகும்? கூட்டிட்டு ஓடிடுவாங்க பாருங்க. அப்ப ஆண்டவர் பலவீனங்களை நீக்குகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அப்படிதான். ஒருவேளை இந்த கோவிட்-19 சூழ்நிலையில வீட்டிலேயே அடங்கி இருந்தாலும் அதிகமாக ஒருவேளை சோசியல் மீடியா தான் உங்களுக்கு பலவீனமாக மாறி இருக்கலாம். ஓகே, சோசியல் மீடியா தமிழ் என்ன சொல்லுவாங்க? சோசியல் மீடியா தான். ஃபேஸ்புக், யூடியூப், ட்வீட் நிறைய இருக்குது இல்லையா? இவை எல்லாம் நல்லது. எதற்காக நம்ம பயன்படுத்துகிறோம், எதற்காக பயன்படுத்தினோம் என்பதுதான் அவசியம். இல்லாவிட்டால் அது வந்து நம்மை பலவீனப்படுத்தி விடும். சும்மா ஒரு நாளைக்கு 2-3 சினிமா பார்த்துட்டு இருந்தா நம்ம பலவீனமாயிருவோம். எனி டெக்னாலஜில எந்த விஞ்ஞான வளர்ச்சியோ நன்மைக்காக பயன்படுத்துவது நமக்கு நன்மை. இல்லாவிட்டால் நம்ம பலவீனப்படுத்தி விடும் தானே. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையிலும் பார்த்து சொல்லுகிறது, பலவீனங்களை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார், நீக்க விரும்புகிறார். ஏன்னா ஆண்டவர் வைத்திருக்க திட்டத்தில் முன்னோக்கி செல்வதற்கு பலவீனங்களோடு நாம் போக முடியாது. பலவீனம் உள்ளவர்களை வைத்துக் கொண்டு நாம் செயல்பட முடியாது. ஆகவே இந்த இடத்துல 22,000 பேத்தை ஆண்டவர் நீக்குகிறார். யாரெல்லாம் யுத்தத்துக்கு தகுதி இல்லை நீக்கப்படுகிறார்கள். இப்ப நாம் குடும்ப காரியமாக இருந்தாலும் நம்ம மகன் இருக்கிறோம், ஒரு பொண்ணு பார்க்குறோம், பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்குறோம், எவ்வளோ யோசிக்கிறோம், சரியான ஆளா இருக்கணும். அதே போலதான் திருச்சபையின் காரியங்கள். அதே போலதான் நாம் ஒரு இடத்தை வேலைக்கு போகும்போது அந்த வேலை செய்ய போகிற இடத்தை குறித்து விசாரிப்போம். அது எனக்கு எவ்வளவு ஏற்றதாக இருக்கும், நன்மையாக இருக்கும். ஏதோ ஒரு பலவீனத்துல போய் நான் மாட்டிக்கொள்ள கூடாது. பல காரியம் யோசிக்கிறோம். அதே போல ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை குறித்து, நம்முடைய திருச்சபையை குறித்து யோசிக்கிறார். பலவீனங்களோடு நம்ம செயல்பட முடியாது. ஆகவே கர்த்தர் பலவீனங்களை எப்பொழுதுமே நீக்கதான் விரும்புகிறார். இங்க கிடியோனுக்கு தெரியாது 22,000 பேர் பயந்த சுபாவம் உள்ளவர்கள் என்று சொல்லி, அல்லது தைரியம் இல்லாதவர்கள், அல்லது யுத்தத்துக்கு தகுதியானவர்கள் அல்ல. 22,000 பேர் யுத்தத்துக்கு தகுதியானவர்கள் அல்ல என்பது கிடியோனுக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தான் தெரியும். ஆகவே இந்த 22,000 பேர் பயந்தவர்களை வைத்துக்கிட்டு யுத்தத்துக்கு போனா என்ன நடக்கும்? ஆண்டவர் நீக்குகிறார். இன்னைக்கு நம்ம யுத்தத்துக்கு போவதில்லை பிரியமானவர்களே, ஆனால் கொள்ளாத ஆவிகளோடு அதிகாரங்களோடு யுத்தம் பண்ணுகிறோம். திருச்சபை என்று சொன்னாலே பேய் பிசாசோடு யுத்தம் பண்ணுகிறவர்கள் என்று சொல்லி நம்ம மறந்துடக்கூடாது. You call yourself as a church, that means you are already engaging yourself in the battlefield with the devil. புதிய ஆத்துமாக்களுக்காக நீங்க ஜெபிக்கிறீங்கன்னு சொன்னாலே நீங்க பேய் பிசாசு கூட மோதுறீங்கன்னு அர்த்தம். இந்த பூஸ்டிங் ரட்சிக்க பண்ணோம், இந்த சுத்தில ஜனங்க ரட்சிக்க பண்ண நீங்க ஜெபித்தாலே நீங்க பேய் பிசாசு கூட மோதுறீங்கன்னு அர்த்தம். You already in the battlefield. அப்ப பலவீனங்களோடு நம்ம என்ன செய்ய முடியாது, மோத முடியாது. ஆகவே நீங்க கொஞ்சம் நேரம் எடுத்து, இந்த லாக்டவுன் இன்னும் ஆகஸ்ட் 31 வரைக்கும் இருக்கு, கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும், கொஞ்சம் டைம் எடுத்து இந்த மார்ச் 18 இது வரைக்கும் உங்க லைஃப் எப்படி இருந்தது, எவ்வளவு ஆண்டு கூட நெருங்கி இருக்கிறீங்க, எவ்வளவு பலன் அடைஞ்சிருக்கீங்க, எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்க, இல்லாவிட்டா வேற ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு டிவி இன்னைக்கே உட்கார்ந்து உங்க காலத்தெல்லாம் போக்கி இருக்கிறீங்களா, கொஞ்சம் யோசித்து பாருங்க. பலமா வந்திருக்கீங்களா அல்லது நிறைய பலவீனத்தை உங்க வாழ்க்கையில சேர்த்து இருக்கிறா என்பது உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தான் தெரியும். ஆண்டவர் பலவீனங்களை நீக்க விரும்புகிறார். அப்பதான் நம்ம ஜெயம் எடுக்க முடியும்.
யோசித்து பாருங்க, 22,000 பேர் ஓடி போயிருக்காங்க. இவங்களை நம்பி யுத்தத்துக்கு பேர் தான் என்ன நடந்தது? 3வது 4வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் கிதியோனை நோக்கி, ஜனங்கள் இன்னும் அதிகம் அவர்களை தண்ணீர் அண்டைக்கு இறங்கி போகப்படும், அங்கே அவர்களை பரிசுத்த தாக்குவேன், உன்னோடு கூட வரலாம் என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவர் உன்னோடு கூட வர வருவான், உன்னோடு கூட வரலாகாது என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவர் உன்னோடு கூட வராதிருக்க பெறுவான் என்றார். 3வது, God only wants the right persons to be with you. 3வது, ஆண்டவர் சரியான ஆட்கள் மாத்திரம் உன் கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். ஓகே, 22,000 பேர் போயிட்டாங்க, இன்னும் 10,000 பேர் இருக்கிறாங்க. அந்த 10,000 பேர்ல 300 பேர் தான் கிடியோன் கூட இருக்கணும்ங்கிறது ஆண்டவருடைய திட்டம். அந்த 300 பேர் யாருக்கு சொல்லி கடவுளுக்கு தெரியும், கிடியோன் தெரிந்து கொள்ளணும். அதனால அவர்களை சோதித்து வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லி இங்க வாசிக்கிறோம். தண்ணி எடுத்து குடிக்கிறவர்கள் ஒரு கூட்டம், கையில் எடுத்து நாயை போல நக்கி குடித்தவர்கள் இன்னொரு கூட்டம், முட்டி போட்டு குடித்தவர்கள். அதுக்குள்ள நம்ம இன்னைக்கு போக வேண்டாம். அப்படிதான் அங்க பிரிக்கப்பட்டார்கள். ஓகே, 300 பேர். அந்த 300 பேர் மாத்திரம் இந்த யுத்தத்துல ஜோஷுவா கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் தீர்மானம் எடுத்தார். சரியான ஆட்கள் அந்த 32,000த்துல 300 பேர் தான் அந்த யுத்தத்துக்கு. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் கூட பிரியமானவர்களே, ஆண்டவர் சரியான ஆட்களை மாத்திரம் தான் சேர்க்கிறார், சரியான ஆட்களை மாத்திரம் தான் வைக்கிறார். நம்முடைய பிள்ளைகளை பார்த்து நீ எதுக்கெல்லாம் உதவாதன்னு சொல்லவே கூடாது. அந்த பிள்ளைகள் உனக்கு ஆசீர்வாதமாக இருப்பார்கள், நீ அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பாய் என்றுதான் ஆண்டவர் உன்னுடைய கருவில ஒரு பிள்ளைகளை பிறக்க வைத்திருக்கிறார். நம்ம இந்தியா சமுதாயத்தை பத்தி நமக்குலாம் தெரியும் இல்லையா? அநேக இடங்களில மகள்னா வேற சட்டம், மருமகள்னா வேற சட்டம், மகன்னா வேற சட்டம், மருமகன்னா வேற சட்டம் வச்சிருப்பாங்க. குடும்பத்துல பொம்பளை பிள்ளைனா வேற சட்டம், ஆம்பளை பையனா வேற சட்டம் வச்சிருப்பாங்க. இந்திய சமுதாயத்துல அது நிறைய இருக்குது. சீனர்களுக்கு மூத்த மகனா இருந்தா அவன் கணவருக்கு மேல பெரியவனா நினைப்பாங்க சில அம்மா பாருங்க. ஓகே, வெவ்வேறான கலாச்சாரத்துல வெவ்வேறான காரியங்கள் இருக்குது இல்லையா, நமக்கு தெரியும். ஆனா தேவனுடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் உணரணும், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பேர பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கை துணை எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது சரியானவர்களை தான் ஆண்டவர் நம்ம குடும்பத்தில் நம்மோடு இணைத்திருக்கிறார் என்பதை நம்ம என்ன செய்யக்கூடாது, மறந்துடக்கூடாது. அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி, நீயா எனக்கு அண்ணனா பிறந்த, நீ ஒரு கெட்ட ஆசாமி அப்படின்னு நினைச்சுன்னா அவனை ஏத்தவன் நீ தான். அதனாலதான் ஆண்டவர் உனக்கு அவனை தம்பியா வச்சிருக்கிறான்னு அர்த்தம். ஜாடிக்கு ஏத்த மூடின்னு சொல்லுவாங்கல்ல. ஆண்டவர் எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில சரியான நபர்களை தான் கொண்டு வந்து சேர்ப்பார். ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங் ரொம்ப நாளுக்கு முன்னாடி 2007 நடந்த சம்பவம் நான் நினைக்கிறேன். ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங் போயிருந்தேன். அப்போ நான் லீவில் இருக்கிறேன், ஒரு வருஷம் லீவில் இருக்கிறேன் நான். அப்போ அந்த போதகர் பாஸ்டர் ஃபெலோஷிப்பில் ஒரு சீன போதகரும் இன்னொருத்தரும் எனக்கு ஜெபம் பண்ணி சொல்கிறாங்க, பாஸ்டர் உங்களுக்கு அவ்வளோ கிருபை இருக்குது, அவ்வளோ வரங்களை செயல்படுறீங்க, நீங்கள் ஏன் மெத்தடிஸ்ட் சர்ச்சில் அடிமையாக இருக்கிறீங்க அப்படின்னா. ஓகே, நீங்கள் மெத்தடிஸ்ட் சர்ச்சில் விட்டு போங்க, தனி சபை ஆரம்பிக்கலாம், எவ்வளோ செய்யலாம். அதே பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப்ல இன்னொரு பாஸ்டர் எனக்கு ப்ரே பண்ணி சொல்றாரு, பாஸ்டர் நீங்க ஏன் மெத்தடிஸ்ட் சர்ச்சை விட்டுட்டு போகணும், மெத்தடிஸ்ட் சர்ச்சில் கடவுள் தான் இருக்கிறாரு, நீங்க போய் சொல்லி ஏமாத்திட்டு திருடிட்டு போகலையே, உண்மையா இருக்கிறீங்க, நீங்க ஏன் மெத்தடிஸ்ட் சர்ச்சை விட்டு போகணும்னு சொல்லிட்டு அதே மீட்டிங்ல இன்னொரு போதகர் சொல்லுகிறார். மனிதர்கள் மாறி மாறி தான் பேசுவாங்க. நீங்களும் நானும் யாருடைய சத்தத்தை கேட்கிறோம் ரொம்ப அவசியம். ஆண்டவருக்கு தெரியும் மெத்தடிஸ்ட் சர்ச்சில் இருந்தா தான் நான் சரியா இருப்பேன். அதனாலதான் 89வது வருஷத்துல இருந்து நான் இன்னும் மெத்தடிஸ்ட் சர்ச்சில் இருக்கிறேன். ஆண்டவருக்கு தெரியும் யார எங்க ஊழியத்தில் வைக்கணும்னு ஆண்டவருக்கு தெரியும். பிரியமானவர்களே, ஆண்டவர் நன்றாக அறிந்திருந்தால் இந்த 300 பேர் தான் சரியான ஆட்கள் கிடியோன் கூட இந்த யுத்தத்துக்கு போறதுக்கு அப்படின்னு சொல்லி. அதனாலதான் 32,000 ஜனங்கள் யுத்த மனுஷர்கள் இருந்த இடத்துல 31,700 பேரை வீட்டுக்கு பாலே கம்பவுண்ட் அனுப்பிட்டு
இந்த 300 பேரை மாத்திரம் லாக்டவுன்ல வச்சிருக்கிறாரு கிடியோன் கூட. அதனால இன்றைக்கு உங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிறேன், உங்க உறவுகள் மற்றும் குடும்பத்துல உங்களோடு இருக்கிறவங்க அத்தனை பேரும் சரியான ஆட்களை ஆண்டு வைத்திருக்கார் என்பதை மறந்துடாது. நீங்க வேலை செய்யற இடத்துல உங்க போஸ் சரியான போஸ், தவறான போஸ் கிட்ட ஆண்டு உங்களை வேலைக்கு வைக்கலங்க. சரியான பாஸ் கிட்ட தான் ஆண்டவர் உங்களை வேலைக்கு வச்சிருக்கிறார். நீங்க படிக்கிற ஸ்கூல் ராங்கான ஸ்கூல்ல ஆண்டவர் உங்களை வைக்கல, சரியான ஸ்கூல்ல தான் வச்சிருக்கிறார். ஆண்டவர் சரியான ஆட்களை மாற்று நம்மோடு தொடர்புல கனெக்ஷன்ல வைக்க விரும்புகிறவர். இந்த சமூகத்துல இந்த 300 பேரை மாத்திரம் ஆண்டு என்ன செய்கிறாரு, அங்கே தெரிந்து வச்சிருக்கிறாரு சொல்லி நான் வாசிக்கிறோம். ஓகே, 4வது 10வது வசனத்தை வாசிங்க. வசனம் 10. பயப்பட்டேயானால் முதல் நீயும் ஒரு வேலைக்காரனாகிய பூராவும் சேனையிடத்திற்கு போய் அங்கே ஓகே, கிடியோனை பார்க்கும் பொழுது ஆண்டவருக்கு தெரிகிறது அவனுக்குள்ள ஒரு விதமான பயம் இருக்கிறது. நீங்க அதுக்கு முன்னர் 9வது வசனத்தை நீங்க வாசித்துக் கொள்ளுங்க. அப்ப ஆண்டவர் கிடியோன் சொல்லுகிறார், கிடியோன் பயப்படுறதானே, அங்க அப்படி இல்லை, நான் சொல்றேன் அவன் பயந்தான்னு சொல்லி நமக்கு தெரியும், முன்னாலே வாசிக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிற கிடியோன்கிட்ட, உன் மனசுல பயம் இருக்கும் என்று சொன்னால் நீ என்ன செய்ய, உன் பாளையத்தை விட்டு சத்துருக்கள் பாளையம் இறங்கி இருக்கிறாங்களா அந்த ஓரத்துக்கு போய் அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேளு அப்படிங்கிறாரு. அதே போல கிடியோன் அவன் கூட இருந்த பூரா என்கிறவனை கூட்டிக் கொண்டு 2 பேரும் போறாங்க. பாளையத்தினுடைய வாசல் கிட்ட போயிட்டு கேட்கிறாங்க. 2 பேர் பேசிக்கிறாங்க. யாரு? சத்துருக்கள் பேசிக் கொள்ளுகிறாங்க. the enemy were talking. அப்ப ஒருத்தர் சொல்லுகிறார், நான் இந்த மாதிரி ஒரு கனவு கண்டேன். அந்த கனவுல வார்கோதுமை அப்பம், சுடப்பட்ட வார்கோதுமை அப்பம் உருண்டு பாளையத்தை இடிச்சு பாளையத்தெல்லாம் தள்ளிருச்சு அப்படின்ட்டு. உடனே அதுக்கு விளக்கு கொடுக்கப்படி இன்னொருத்தர் சொல்லுகிறான், இது நிச்சயமாக கிடியோனுடைய சேனை தான், அவங்க நம்ம பாளையத்தை நினைச்சிருவாங்க, அடிச்சிருவாங்க என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். இதை யாருக்கு இருக்கிறான்? கிடியோனும் பூராவுக்கு இருக்கிறாங்க. அப்ப கிடியோனுக்கு பயங்கர உற்சாகம், பேலன் உடனே வருகிறான், சேனை கூட்டிட்டு யுத்தத்துக்கு போகிறான்னு சொல்லி அந்த சம்பவத்தில் வாசிக்கிறோம். 4வது பிரியமானவர்களே, ஆண்டவர் கிடியோனுடைய எல்லா உணர்ச்சிகளையும் அறிந்திருந்தார். God understood the feeling and the emotion of Gideon perfectly. இன்றைக்கு இந்த உங்களுக்கெல்லாம் ஒரு விதமான தயக்கம் வந்துச்சோ இல்லையோ, எனக்கு வந்தது. 5ஆம் மாதம் வரும்போது எனக்கு இந்த தயக்கம் வந்துருச்சு. ஆஹா, போற போக்க பார்த்தா இந்த வருஷம் முழுவதுமே எனக்கு ஊழியம் இருக்காது, எந்த வெளிநாட்டுக்கு நான் போக முடியாது, மலேசியா உள்ளுக்கோ யாரும் என்ன கூப்பிட மாட்டாங்க. ஏன்னா பொதுவாக வெள்ளி சனி ஞாயிறு ஸ்பெஷல் மீட்டிங் தான் கூப்பிடுவாங்க. யாரும் ஸ்பெஷல் மீட்டிங் லாக்டவுன்ல வைக்க போறது இல்லை. என்ன நடக்க போதோ, எப்படி 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க, மனைவி இருக்கிறாங்க, எப்படி சாப்பாடு போறேன் நான் யோசித்தேன். ஒரு விதமான தயக்கம் வந்தது. ஆனா கர்த்தர் அற்புதமாக வழி நடத்தி வருகிறார். ஆண்டவர் நல்லா தெரியும். இங்கே கிடியோனுக்குள்ள ஒரு விதமான பயம் என்று சொல்லி ஆண்டவர் நன்றாக அறிந்திருந்தார். அதனால என்ன செய்கிறார், உன்னை குறித்து சத்துரு என்ன பேசுறேன்னு சொல்லி போய் கேள் என்று சொல்லி அந்த சூழ்நிலையை அங்க அமைத்து கொடுக்கிறது நம்ம வாசிக்கிற பிரியமானவர்களே. இன்றைக்கும் கூட இந்த COVID-19 பாதிக்கப்பட்டு உலகமே காணப்படும் பொழுது அதுல நாமும் இருக்கிறோம். பொருளாதாரத்தில் சில பிரச்சனை வந்திருக்கலாம், இன்னும் வேறு விதத்துல பல விதமான பாதிப்பு வந்திருக்கலாம், பல கேள்விகள் நமக்கு வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இவை எல்லாவற்றையும், உங்களுடைய உணர்ச்சிகள், பாதிக்கப்பட்ட தன்மைகள், இவை எல்லாவற்றையும் ஆண்டவர் சம்பூர்ணமாக அறிந்திருக்கிறார். இந்த மார்ச் 18 லாக்டவுன் ஆரம்பித்தது, அதுல இருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு நாளாவது நீங்க ஐயோ எப்படிதான் என் லைஃப் இருக்க போதோ அப்படின்னு யோசிச்சிருந்தீங்கன்னா அதை எல்லாம் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். பயந்துருப்பீங்கன்னா அந்த ஃபீலிங் எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். ஒருவேளை உங்க குடும்பத்தை நடத்த முடியாத பிரகாரமாக யாருக்கையாவது நீங்க காசு பிஞ்சா பண்ணி இருந்தீங்கன்னா, யாருக்கும் தெரியாம இருந்தாலும் ஆண்டவருக்கு தெரியும். அல்லது நீங்கள் செய்யணும்னு வைத்து நிறைய திட்டங்களை நீங்க கேன்சல் பண்றதுனால ஒரு வேதனை உங்களுக்கு வந்திருக்குன்னு சொன்னா அந்த ஃபீலிங்க உங்களுக்கு தெரியும். பாஸ்டர் ரோலண்ட் பெஞ்சமின் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், மிஷனரி பலோகாஜல் இருக்கிறாரு.
ஆகஸ்ட் 31ஆம் தேதி அவர் பேடி சர்ச் புக் ஹால்லாம் புக் பண்ணியாச்சு. இப்போ எல்லாம் கேன்சல். அவன் எவ்வளோ ஒரு கஷ்டம் இருக்கும். அவனுக்கு ஒரு வயசு 32 ஆயிடுச்சு. அந்த மாதிரி எந்த சம்பவங்கள் நடந்திருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், எனக்கு நல்லா புரியும். ஐ ஃபீல் as you feel. என்னால உணர முடியும் நீ கடந்து போவது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். கிரியனை பார்த்து ஆண்டவர் பயம் இருக்கல ஓகே. அப்ப ஆண்டவர் அந்த பயம் நீங்கும்படியாக, தைரியம் அடையும்படியாக அந்த சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்தார் என்பதை நாம் இந்த சமூகத்தில் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் அப்படியாக நன்மை செய்தார். ஆண்டவர் இன்றைக்கும் உங்களுடைய என்னுடைய உணர்ச்சி சம்பந்தப்பட்ட சகல காரியத்தையும் சம்பூர்ணமாய் அறிந்திருக்கிறார். அவரும் அதே போல உணர்வுடையவர் என்பதை நம்ம மறந்துவிட வேண்டாம். 5வது பிரியமானவர்களே, 22வது வசனத்தை வாசிங்க. வசனம் 22. 300 பேரும் எக்காலங்களை ஊதுகையில் கர்த்தர் பாளையம் எங்கும் ஒரு பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாய் பொங்க பண்ணார். சேனையானது ஓகே, தேங்க் யூ. ஆண்டவர் என்ன செய்தார்? இந்த சத்துருக்கள் ஒருவரோடு ஒருவரை சண்டை போடத்தக்கதாக சூழ்நிலையை மாற்றி விட்டார். ஓகே, அந்த சம்பவத்தை நீங்க வீட்டில் போய் நேரடியாக வாசிக்க என்ன நடந்து தெரியும். இவர்கள் பானையை உடைக்கிறாங்க, எக்காலத்தை ஊதுறாங்க, பானையை உடைக்கிறாங்க, தீவெட்டியை கையில பிடித்துக் கொள்கிறாங்க. 3 குரூப்பா இருந்தார்கள். இதெல்லாம் பார்த்த உடனே ஒரு விதமான பயம், பேனிக்னஸ் அண்ட் கன்ஃபியூஷன் அவங்களுக்குள்ள ஏற்பட்டு சத்துருக்கள் அவங்கள யுத்தம் பண்ண ஒருத்தரத்தை வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. யார் செய்தா? ஆண்டவர் செய்தார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்ப ஆண்டவர் உங்களோடு என்னோடு என்ன சொல்லுகிறார்? நம்முடைய சத்துருக்களை வில பண்ணுவதற்கு என்ன செய்யணும் ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நமக்கு விரோதமாக, அதாவது சபைக்கு விரோதமாக, நமக்குன்னு சொல்லும் போது உங்க குடும்பத்தை நினைச்சுக்காதீங்க, நீங்க வேலை செய்யற இடத்துல உங்க போஸ்லாம் நினைத்துக் கொள்ளாதீங்க. நான் திருச்சபை கான்டெக்ஸ்ட்ல சொல்லுகிறேன். நமக்கு விரோதமாக செயல்படுகிற இந்த பேய், பிசாசு, உலகத்தில் கொள்ளாத காரியங்கள் விரோதமாக யுத்தம் பண்ணும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வார்? நம்முடைய சத்துருக்கள் அவங்க கூட யுத்தம் பண்ணி விழத்தக்கதாக காரியங்களை செய்வார். நிச்சயமாய் செய்வார். நம்ம அரசியலை பத்தி கொஞ்சம் பேசுவோமா? நம்முடைய பழைய கவர்மெண்ட் விழுந்தது, அது ஒரு காரணம் என்ன? அவங்களுக்குள்ள பிரிவினை. அப்ப தானே பழசுனா பழைய பாரிசான் சொல்றேன். அதுக்கப்புறம் பக்கத்தான அரப்பான் வந்துச்சு, அதுவும் விழுந்தது. ஏன்? அவங்களுக்குள்ள பிரிவினை. இப்ப 2 கட்சியா இருந்து 2 பக்கமா பிரிஞ்சிட்டு கிடக்குது. பிரிவினை வந்ததுனால விழுந்தாங்க. உண்மைதானே? அதே தான் ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லுகிறார். நாம் ஆண்டவருக்கு பயந்து திருச்சபையாக செயல்படும் பொழுது நம்முடைய சத்துரு, உலகத்தின் காரியங்கள், பிசாசின் காரியங்கள் எவைகளாக எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அவைகளை யுத்தம் பண்ணி பிரிந்து விழத்தக்கதாக கர்த்தர் காரியங்களை செய்வார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? நான் சர்ச் கான்டெக்ஸ்ட் சொல்றேன். நம்ம சுவிசேஷ ஊழியம் செய்கிறோம், அநேக ரட்சிப்புல வழி நடத்துன்னு பார்க்கிறோம், பேய் பிசாசு விரட்ட போகிறோம். அப்ப நமக்கு விரோதமாக, திருச்சபைக்கு விரோதமாக எழுந்திருக்கிற அதிகாரம் எவைகளாக இருந்தாலும் அவைகள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டு பிரிந்து போகத்தக்கதாகவும் கர்த்தர் காரியங்களை செய்கிறவர். கிடியோனுக்காக அதை செய்தார். பிரியமானவர்களே, இவைகள் கர்த்தர் செய்த 5 காரியங்கள். ஒன்றாவது என்னது? இரண்டாவது வசன அடிப்படையில் பார்த்தோம். பயம் உள்ளவர்களும் திகில் உள்ளவர்களும், அதாவது பலவீனங்களை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நீக்க விரும்புகிறார். ஏன்னா பயமுள்ள யுத்தத்துக்கு சரியான ஆட்கள் இல்லை பாருங்க. அந்த மாதிரி நம்ம ஆண்டவரோடு கூட வாழும் பொழுது சில பலவீனங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கும், அதெல்லாம் நீக்கப்படணும். 2வது சரியான ஆட்கள் மாத்திரம் நம்ம கூட இருக்கணும். அந்த 300 பேரை ஒண்டி ஆண்டவர் என்ன செஞ்சாரு? தெரிந்தெடுத்தாரு சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அப்புறம் கிடியோனை குறித்து வாசிக்கிறேன். 5 காரியங்கள் பார்த்தோம். இப்ப கிடியோனை குறித்து ஒரு 4 காரியங்கள் நான் சொல்ல விரும்புகிறேன். எப்படி கிடியோன் என்ன செய்தான் என்று சொல்லி. நம்பர் 1, 1வது கிடியோன்
எல்லா காரியத்திலும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தான். obedience. நீங்க அந்த 2வது வசனத்தை வாசிங்க. ஆண்டவர் சொல்றாரு 32,000 பேர் வேண்டாம், இவ சரியானவரே ஏற்றுக்கொள்றான். நீ போய் சொல்லு, யாரெல்லாம் பயப்படா வீட்டுக்கு போங்க. இவன் ஒரு கேள்வி கேட்கல. ஆண்டவரே சத்துருக்கள் அவ்வளவு கூட்டம் இருக்கிறாங்க, என்ன எல்லாத்தையும் நீங்க போய் சொல்றீங்க, இப்படி இது கேட்கல. ஆண்டவர் சொன்னவரை போய் சொல்லுகிறான், யாரெல்லாம் பயப்படுறீங்க, யாரெல்லாம் திகில் இருக்குது வீட்டுக்கு போங்க. அப்புறம் ஆண்டவர் சொல்றாரு 10,000 பேர் தான் மிச்சம் இருக்கிறாங்க. இந்த 10,000 பேரை தண்ணி குடிக்க கொண்டுட்டு போ, நான் உனக்கு டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்ட்டு. என்ன ஆண்டவரே 22,000 பேர் போயிட்டாங்க, 10,000 இன்னும் குறைக்கணுமா? அவன் கேள்வி கேட்கல. அதே போல யோசித்து பாருங்க, 10,000 பேர்த்த ஆத்துக்கரைக்கு கொண்டுட்டு போகணும்னா சுலபமான காரியமா? நம்ம சேர்ச்சி முடிஞ்சு பொதுவாக ஆரம்பம் முடிஞ்ச உடனே தயவு செய்து, இல்லாவிட்டால் அறிவுல போட்டிருப்போம், தயவு செய்து எல்லாரும் உங்க ஸ்லிப்பர் ஷூஸ் எல்லாம் அங்க இருக்கிற அந்த டேக்ல வையுங்க அப்படின்னு சொன்னாலும் போய் பார்த்தாலும் வெளியே தான் இருக்கும். நீங்க எத்தனை வெளியே இருக்குன்னு தெரியல, நான் வச்சுட்டு வந்துட்டேன் இல்ல. ஆனா இந்த 10,000 பேரு பாருங்க, 10,000 பேர்த்த ஆத்துக்கு கொண்டு போற சுலபமா? ஒரு கேள்வி கேட்கல. அங்க போய் ஆண்டவர் டெஸ்ட் பண்ணிட்டு சொல்றாரு, இந்த தண்ணியை எடுத்து நாய் நக்கணுமா நக்கனவனை ஒண்டி கணக்கு பண்ணி பாரு, ஒரு 300 பேர் அவங்க ஒண்டி. அவன் அதுக்கும் கேள்வி கேட்கல. அப்புறம் பாளையத்தை விட்டு இந்த பூராவை கூட்டிக் கொண்டு அந்த பாளையத்து வாசலுக்கு போ. அது எவ்வளவு ஆபத்தான ஒரு காரியம், யுத்த காலம் பாருங்க. அதுக்கும் அவன் ஒரு கேள்வி கேட்கல. அப்படியே போகலாம். கீழ்ப்படிதல். நினைக்கிறேன் 1 சாமுவேல் 17வது அதிகாரம் நினைக்கிறேன் 22, 23 பலிகளை பார்க்கல கீழ்ப்படிதலை ஆண்டவருக்கு ஏற்றதுன்னு சொல்லி வாசிக்கிறோம் இல்லையா? அப்ப எந்த ஒரு கேள்வியும் கேட்காம ஆரம்பத்துல கடைசி வரைக்கும் இந்த கிடியோன் கீழ்ப்படித்ததை நம்ம வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நீங்க ஆண்டவர் உங்க வாழ்க்கையில இந்த வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட கீழ்ப்படிதலை எதிர்பார்க்க. யோசித்து பாருங்க, யுத்தம் 32,000 தோலா டுவா ரிபு, அப்புறம் தோலா செம்பிலான் ரிபு துஜோ ரத்துஸ் லாகி தீகா ரத்துஸ் சுக்கோப் அப்படிங்கிறாங்க. அங்க எதிர்த்து இருக்கிற சத்ருகளை பார்த்தா கணக்கில் அடங்காத கூட்டம். அங்க போட்டிருக்குது, அங்க உள்ள ஒட்டகங்களை கணக்கு பண்ண முடியாதான், மணலத்தனையா இருந்ததாம். ஏன்னா இந்த அமலேக்கியர்கள் ஒட்டகங்களை பயன்படுத்தி திருடுறதுல நம்பர் 1 இந்த வேர்ல்ட். அதான் சரித்திரம் சொல்லுகிறது. பவர்ஃபுல் கேமல் ரைடர்ஸ், they were thieves. இது எதுக்கும் பயப்படாம ஆண்டவர் ஒவ்வொரு காலகட்டத்தில் சொன்ன ஒவ்வொன்றையும், இதுல அநேக காரியங்கள் கிடியோனுக்கு விரோதமான காரியங்கள். விரோதம் சொன்னா யுத்தத்துக்கு போன 300 பேரை வச்சு எப்படி யுத்தம் பண்ணுகிறது? ஆனா எல்லாத்தையும் என்ன செய்தான்? கீழ்ப்படுங்க. ஓகே. இரண்டாவது, இந்த கிடியோனை பார்த்து நம்ம பார்ப்போம் என்று சொன்னால், அவன் பவர்ஃபுல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். 16வது வசனத்தை வாசிங்க. வசனம் 16. அந்த 300 பேரை 3 படையாக வகுத்து அவர்கள் ஒவ்வொருவரும் கையிலும் ஒரு எக்காலத்தையும் வெறும் பானையிலும் அந்த பானைக்குள் வைக்கும் தீவெட்டியும் கொடுத்து. பிரியமானவர்களே, நமக்கு கீழ்ப்படுதல் மாத்திரம் பத்தாது, நல்ல முறையில திட்டமிட கத்துக்கொள்ளணும். Obedience alone is not enough. A good strategy and plan is important. கிடியோன் ஆண்டவர் இந்த மாதிரி 300 பேரை கூட்டிட்டு போனோடனே அவர் நல்லா பிளான் பண்றாரு. 3 குரூப்பா பிரிச்சு அவங்க கையில என்ன வச்சிருக்கணும், என்ன செய்யணும், அதெல்லாம் சொல்லி கொடுத்து அவர் பிரிச்சு அந்த சத்துருக்களுக்கு சுற்றிலுமா 3 பகுதியாக நிக்க பண்ணிட்டாரு. நீங்க கமெண்ட்ரிஸ் வாசிச்சீங்கன்னா இந்த கிடியோனை குறித்து போட்டிருக்கோம், பவர்ஃபுல் மிலிட்டரி ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். யுத்த காலத்துல நல்லா திட்டமிடுகிற ஒரு நபர் அப்படின்னு போட்டிருக்கோம் பாருங்க. நீங்க ஆண்டவர் உங்களையும் என்னையும் கூட இந்த ஆவிக்குரிய உலகத்துல, ஆவிக்குரிய காரியத்துல, திருச்சபையின் காரியத்துல எல்லாவற்றிலையும் மிகவும் திட்டமிட்டு செயல்படுகிறவர்களாக இருக்கும்படியாக தான் ஆண்டவர் விரும்புகிறார்.
இப்போ நம்ம மெதரி சபையிலலாம் வெள்ளிக்கிழமைனா உபவாச நாள் இல்லையா? எல்லா சபையிலும் இருக்கும். இப்போ கொஞ்சம் குறைவாக இருக்கிறது, லாக்டவுனால எல்லாம் இருக்கிறது. அப்ப அந்த வெள்ளிக்கிழமையை உபவாச நாளாய் நான் எப்படி செலவு பண்ணலாம் பிளான் பண்ணணும். நம்ம பிரசிடன்ட் உங்களுக்கு தெரியும், அவர் செமனியில பாஸ்டரா இருக்கும் பொழுது சில நாட்கள் ஊழியத்துக்கு போயிருந்தேன். அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிஞ்ச உடனே அவர் அந்த ஷாப்ல தான் தங்கியிருந்தார். ஓகே, சொன்ன பசங்க கொஞ்சம் டிவி திறக்க பாஸ்டர், கொஞ்சம் செய்தி கேட்கலாம் அப்படின்னு சொன்னேன். திறக்க மாட்டேன்ட்டாரு. அவர் சொன்னாரு, ஞாயிற்றுக்கிழமை செய்தி கேட்கறது கூட எங்க வீட்டுல டிவி திறக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாரு. அவர் செமினியர் பாஸ்டரா இருக்கும்போது அவருக்கு வந்து ஒரு டிசிப்ளின் பாருங்க. அந்த ஒரு நாள் எவ்வளவு ஆண்டுடைய காரியத்துல ஈடுபட்டு செலவு பண்ண முடியும் அவ்வளவு. அந்த மாதிரி நாம் ஊழியத்தின் காரியத்திலையும் சொந்த குடும்பத்தின் காரியத்திலையும் நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளான் வைத்திருக்க வேண்டும். நான் நம்புகிறேன் ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். இந்த கிடியோன் இந்த ஆண்டவர் 300 பேருக்கு யுத்தத்துக்கு அனுப்புனாலும் நல்லா பிளான் பண்ணணும். இட் வாஸ் a good strategy. ஓகே, நீங்க எல்லாம் பிளான் பண்ணணும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் எப்படி நேரத்தை செலவு பண்ண போறீங்க, எந்தெந்த ஊழியத்தில் ஈடுபட போறீங்க, பிளான் பண்ணணும். ஐசக் நாதன் உங்களுக்கு தான் தெரியும், சுமேஷ்குள்ள இருக்கிறாரு. பல ஆண்டுக்கு முன்பதாக கிரீக்ல நம்ம ஊழியம் ஆரம்பிச்சிருந்தோம். இப்போ அவங்க கீழே தான் இருக்கிறது. அவர் பிளான் பண்ணி இப்போ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை கொண்டு வந்துட்டார். என்னோட விசுவாசிகள் நிறைய பேர் ஞாயிற்றுக்கிழமை லீவு தானே, அப்போ ஒரு வேன் ஃபுல்லாக வேலைக்கு போகிறதுக்கு அவங்க சுலபமாக இருக்கும். அப்போ நிறைய பேர் ஊழியத்துக்கு போகலாம். இந்த மாதிரி காரியங்களை திட்டமிடுவது நம்ம கையில் இருக்குது. ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அழைப்பை கொடுப்பார், அழைப்பை பெற்ற பிறகு வாய்ப்பை கொடுப்பார், வாய்ப்பை பெற்ற பிறகு ஸ்தானத்தை கொடுப்பார், ஸ்தானத்தை பெற்ற பிறகு தேவ சமூகத்தில் காத்திருந்து பிளான் பண்ணுவது நம்முடைய கடமை. பிளான் வெல், ஸ்ட்ராட்டஜைஸ் வெல். கிடியோன் நல்லா ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுகிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம் பிரியமானவர்களே. மூன்றாவது, இவரை குறித்து 17வது வசனத்தை வாசிங்க. ஒரு வித்தியாசமான ஒரு காரியத்தை கிடியோன் சொல்லுகிறார். வசனம் 17. அவனை நோக்கி அவன் செய்வதை பார்த்து அப்படியே நீங்களும் செய்யுங்கள். ஓகே, थैंक यू. அரை மணி நேரம் முடிஞ்சிருச்சு, நான் பிரசங்க ஆரம்பிச்சேன். ஒரு வித்தியாசமான காரியத்தை சொல்லுகிறார். நான் சொல்ற பிரகாரம் செய்யுங்கள் அவர் சொல்லல, நான் செய்கிற பிரகாரம் நீங்க செய்யுங்கள் அப்படின்னு சொல்லுகிறார். இப்படி சொல்லுகிற பாஸ்டர்களே ரொம்ப குறைவு உலகத்துல. என்ன மாதிரி நீ இரு, அந்த மாதிரி என்ன மாதிரி நீ இருன்னு சொல்லுகிற போதகர்கள், சுவிசேஷகர்கள், மிஷனரிமார்கள் குறைவு இந்த உலகத்துல. இப்பொழுது அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், வரங்களுக்கு பஞ்சம் இல்லை, திறமைகளுக்கெல்லாம் பஞ்சம் இல்லை. என்ன மாதிரி நீ இரு அப்படின்னு சொல்லுகிறது இப்ப குறைவாக இருக்கிறது. ஆனா ரொம்ப பேர் இருக்கிறாங்க, குறைவாக இருக்கிறது. விசுவாசிகளை பார்த்தா சொல்ல வேண்டாம், அவன் உண்மையிலேயே கிறிஸ்தவனா அப்படின்னு ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. நிறைய இடங்கள், எல்லாரும் இல்லை, நிறைய இடங்கள் இல்லை. ஆனா இங்க கிடியோனை பாருங்க. கிடியோன் சொல்லுகிறார், do as I do. அதாவது கிடியோன் ஒரு நல்ல ரோல் மாடல், ஒரு நல்ல உதாரணமாக அங்க இருக்கிறான். எல்லாரும் சொல்ல முடியாதுங்க, என்னால எல்லா விஷயத்திலும் சொல்ல முடியாது, என்ன மாதிரி இருங்க எல்லாரும் அப்படின்ட்டு. கிடியோன் சொல்லுகிறார், நான் செய்யற வண்ணமாகவே நீங்கள் செய்யுங்க. அப்புறம் என்ன மாதிரி ஒரு உதாரணம். இன்றைக்கு இங்க இருக்க நம்ம எல்லாரும் நம்மை குறித்தே கேள்வி பண்ணணும், நம்மை குறித்தே நம்ம கேள்வி கேட்கணும். நான் என் சபையில மற்றவர்களை பார்த்து என்னை போல நீ வாழு அப்படின்னு சொல்ல முடியுமா? சர்ச்சில் வந்தா நம்ம எல்லாரும் தேவதூதர் போல தான் இருப்போம். நானும் அப்படிதான் வெள்ளையா இருக்கிற தேவதூதர் போல, இதெல்லாம் வெள்ளையாச்சு, அது வேற கதை. நம்முடைய லைஃப் ஸ்டைல், வீட்டில் எப்படி இருக்கிறோம், வேலை செய்யற இடத்துல எப்படி இருக்கிறோம், அண்ணன் தம்பி மத்தியில் எப்படி இருக்கிறோம், சொந்தத்தின் மத்தியில் எப்படி இருக்கு, என்ன மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியுமா? ஆனால் கிடியோன் சொன்னா பாருங்க, ஃபாலோ மீ. தேவ மனுஷன் பவுல் சொன்னாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல என்னை பின்பற்றுங்க. கிடியோன் சொல்லுகிறான், நான் செய்யற வண்ணமாக சொல்லுங்க. இப்ப எனக்கு அதிகாரம் வந்துருச்சு, நான் தான் இந்த ஆர்மிக்கு ஜெனரல், நான் அங்க இருந்து சத்தம் போடுவேன், நீங்க எல்லாரும் செய்யுங்க அப்படி சொல்லல. நான் இறங்கி செய்யறேன், நான் காலை கழுவுறேன், நீங்களும் அதே போல காலை கழுவுங்க அப்படின்னு தான் இயேசு சொன்னார். நான் செய்யற மாதிரி செய்யுங்க அப்படின்னு கிடியோன் சொல்லுகிறான். ரொம்ப வித்தியாசங்க. நான் சொல்றது செய்ய சொல்றது ரொம்ப சுலபம்,
ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாங்கள் பாஸ்டர்கள் சொல்லிட்டு தான் இருக்கிறோம். ஆனா என்ன மாதிரி இரு, நான் செய்யற மாதிரி நீ செய், அதுதான் தட் இஸ் ரோல் மாடல். யோசுவா வந்து அப்படி ஒரு நல்ல ரோல் மாடலாக அங்க இருந்தது நம்ம வாசிக்கிறோம். கடைசியாக அவங்க குறித்து 23வது வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, இந்த சத்துருக்களை எல்லாம் அவங்க துரத்தி விரட்டுகிறார்கள். இன்னும் தொடர்ந்து விரட்டுவதற்கு ஜோஷுவா என்ன செய்கிறார், ஒரு சிலரை மலைக்கு அனுப்பி மலை பகுதியில் வாழ்ந்து கொண்டிருந்த மற்றவர்களை வந்து உதவி செய்யும்படியாக கூப்பிடுறார். He invited the mountain people to come down and help him to chase away the Amalekites. நான்காவது, கிடியோன் தன் சத்துருக்களை தொடர்ந்து விரட்டுவதற்கு உதவி நாடினார். Gideon seeked help or support from others. இன்னைக்கு ஊழியத்தில் நம்ம எவ்வளவாக உதவி நாட வேண்டும் தெரியுமா? எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் செய்யறது தான் பெஸ்ட், நேரம் இருந்தா செய்வோம், முடிஞ்சா போவோம். இந்த மாதிரி சூழ்நிலைகள் தான் இன்னைக்கு சபை உள்ளது ரொம்ப வந்துருச்சு. ஆனா கிடியோனை பாருங்க, நல்ல வெற்றி, சத்துருக்களை துரத்த விரட்டுறாங்க. அவன் என்ன செய்கிறாரு, அவனுக்கு தெரிந்த மற்ற உதவி கேட்கிறார். வந்து என்னோடு கூட சேர்ந்து கொள்ளுங்க, இந்த சத்துருக்களை இன்னும் விரட்டுவதற்கு உதவி செய்யுன்னு சொல்லி கேட்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் திருச்சபையாக தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதில் எவ்வளவு உதவி நாட வேண்டும். ஒரு ஆத்துமாவை, ஒரு குடும்பத்தை ரட்சிப்புகளை வழிநடத்துவதற்கு எவ்வளவு உதவிகளை நாம் நாட வேண்டும். நம்முடைய சபையை ஆவிக்குரிய காரியத்தில் அடுத்த எல்லைக்குள்ள கொண்டு செல்வதற்கு எவ்வளவு உதவிகளை நாட வேண்டும். உதவியை நாட வேண்டும். நம்மை விட பரிசுத்தமாய் வாழுகிறவர்கள், நம்மை விட சிறப்பாக ஊழியம் செய்கிற இடத்துல எவ்வளவு உதவிகளை நாம் நாட வேண்டும். ஆண்டுடைய காரியத்தை இன்னும் சிறப்பாக செய்வதற்கு, நேர்த்தியாக செய்து முடிப்பதற்கு எவ்வளவு உதவிகளை நாம் நாட வேண்டும். அதை விட்டுட்டு இன்னைக்கு அநேக சபைகள் நாங்க செய்யறதுதான் சரி, நாங்க செய்யற விதம் தான் பெஸ்ட் அப்படி இருக்கிறதுனால தான் அதிகமான வெற்றியை காண முடியாமல் இருக்கிறது. ஆகவே உங்களை நான் வாழ்த்துகிறேன், கிடியோனை போல இருங்கள். ஆண்டவர் என்ன செய்யணும் அவர் செய்து கொண்டுதான் இருப்பார். நீங்க கிடியோனை போல இருங்க. எல்லா காரியத்திலும் ஆண்டவருக்கு கீழ்ப்படியுங்க. ஆண்டவர் சொல்லுங்க சகல காரியத்துக்கும் கீழ்ப்படிங்க. நல்ல உபவாசத்தை ஜெபத்துல இருந்து காரியங்களை திட்டமிடுங்க, ரொம்ப அவசியம். கிடியோனை போல விசேஷமாக எந்த பொறுப்புல நீங்கள் இருந்தாலும், பொறுப்புல இருக்கிறவர்கள் மற்றவர்களை சேர்த்திருக்க மற்றவர்களை பார்த்து என்னை போல நீ இருந்து சொல்ற அளவுக்கு நீங்கள் இருக்க வேண்டும். எனக்கு கிடியோன் அப்படித்தான் செய்தார் இல்லையா? நான்காவதாக, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக நல்ல உதவிகளை நாட வேண்டும். அதனாலதான் நம்ம மெதரி சபையில நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம் வைப்போம், எல்லாத்துக்கும் ட்ரைனிங் ப்ரோக்ராம் வைப்போம். அதெல்லாம் நீங்க தான் நாட வேண்டும். உங்களை இன்னும் அதில் தேர்வுள்ள மாற்றிக்கொள்ள வேண்டும். கர்த்தர் இந்த கிடியோனை போல உங்களை ஆசீர்வதித்து உங்களை பயன்படுத்துவாராக. அவருடைய நாமம் மகிமைப்படட்டும். Let us pray. கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாம் உம்மை துதித்து ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய நாமம் உயர்த்தப்படுவதாக, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த திருச்சபைக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த சம்பவத்தில் இருந்து நாங்கள் கிடியோனை வாழ்க்கையை பார்த்தோம். எங்களுடைய வாழ்க்கையும் அப்படி இருக்க தேவன் எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.